ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை கடகராசி நேயர்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2024 ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் தற்போது நடந்துட்டுருக்கு. செப்டம்பர் மாதத்தில் தான் அடுத்த கிரகணமானது வரப்போகுது. இந்த கிரகணம் வரக்கூடிய நாளையும் இந்த கிரகணம் வருவது எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன். மேலும் இந்த கிரகணம் நடக்கிறதுனால கிரகணங்களால் பயங்கர கிரகமாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரகமாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இந்த கிரகணத்தினால தாக்கம் ஏற்படும், அந்த தாக்கத்தை சமாளிக்க நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரகணத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரகணம் நடக்கக்கூடிய தேதி, நேரம், கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, கிரகணம் நடக்கும்போது கடகராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல பார்க்கலாம் வாங்க. வருகிறது சந்திர கிரகணம். இதனுடைய தேதி நேரம் இந்தியாவில் தெரியுமாங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஆண்டில் மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணம் கரெக்டாக செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணம் என்று குறிப்பிடப்படுது. இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு 4 மணியிலிருந்து 6 நிமிடங்கள் என்று குறிப்பிடப்படுது. மேலும் இந்த கிரகணமானது ஒரு பயங்கரமான உலகில் பல பகுதிகளில் தெரியும், அழகாகவும் இருக்கும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் தமிழ் மாதத்தில் தேதி பார்த்திங்கன்னா புரட்டாசி 2ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியிலே கிரகணமானது வருது. இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது வானத்தில் என்ன நடக்கும்னா, கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும். அந்த மாதிரியான ஒரு விசித்திர நிகழ்வு தான் கிரகணத்தின் போது நடக்க போகுது. பொதுவாகவே சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த கிரகணம் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றளவு இருக்குது. இந்த ஆண்டில் மொத்தம் 4 கிரகணங்கள் நடக்கும். அதில் 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். அதில் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்தது. இந்த சந்திர கிரகணத்தில் ஒன்று ஏற்கனவே மார்ச் 25, 2024 அன்னைக்கு நிகழ்ந்தது. இப்போது 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18, 2024 அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணம் ஜோதிடர்கள் எப்படி நிகழுமோ அதற்கேற்ப நாம் இருக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சந்திர கிரகணம் அறிவியல் ரீதியாக எப்படி நிகழும்னா ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு இந்திய நேரப்படி காலையில் 6:11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த சந்திர கிரகணம் அதுக்கப்புறம் காலையில் 10:17 மணிக்கு முடிவடைகிறது. கிட்டத்தட்ட இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு 4 மணிலிருந்து 6 நிமிடங்களாக இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ 4 மணி நேரமும் நமக்கு சூத காலம் என்பதை தெரிஞ்சுக்குங்க. இந்த சந்திர கிரகணம் கண்டிப்பாக இந்தியாவில் தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது, பகலில் நடக்கிறதுனால. மேலும் இந்த ஆண்டுடைய இந்த 2வது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் இரவு நேரங்களில் பார்க்கலாம். இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது என்றாலும் ஒரு சில இடங்களில் பெணுபிரல் மட்டுமே தெரியும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு கட்டத்தை மட்டும் பார்க்க முடியும், இந்தியாவில் சொல்கிறேன். ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், இந்த கிரகணம் தெரியறது இங்கெல்லாம் தான். இப்போ இந்த கிரகணத்தின் போது கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதை மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. கிரகணத்தின் போது உணவு மற்றும் தண்ணீரில் மெயினாக தர்பை அல்லது துளசி இலையை 1-2 போட்டு வைக்கணும். அப்படி போட்டால் தான் கிரகணம் ஏற்படும் போது அதனுடைய எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் தப்பிப்பீங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கிரகணத்தின் போது அதை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கிரகண டைமில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் தான் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்காக உங்களுக்கு இருக்கும்.
அப்புறம் கிரகணத்தின் போது கடவுள் உங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதிகபட்ச நேரத்தை அதுக்கு செலவிடுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சந்திர கிரகணம் முடிந்த உடனே தலைக்கு குளிச்சுட்டு வெள்ளை பொருட்களை ஏதாவது ஒன்று தானம் பண்ணுங்க. வேஷ்டியோ இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசியோ ஏதாவது ஒன்று யாருக்காவது தானம் செய்யுங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் கிரகணத்தினால ஏற்பட்ட அசுப பலன்கள் தாக்கத்திலிருந்து குறையும். இதெல்லாம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய டைமும் முடிஞ்சதுக்கு பின்னாடியோ. இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த சூழ்நிலையை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த சூழ்நிலைக்கேற்ப நடந்து பலனடைங்க. கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகண தொடக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரித்து கண்டக சனியாக உலா வராரு. ராசிநாதன் சந்திரனோடு கேது சஞ்சரித்து குருவால் பார்க்கப்படுறாரு. எனவே இந்த கிரகணத்திற்கு பிறகு அலைச்சலுக்கேற்ற ஆதாயமானது உண்டு. அதிகார வர்க்கத்தினருடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. புதிய முயற்சிகள் ஈடுபடும் பொழுது அனுபவஸ்தர்களையோ ஆன்மீக பெரியவர்களையோ ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. ஆலோசனை கேட்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் ஆலோசனை கேட்காம செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 10ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசியில் புதன் வக்ரம் பெறுறாரு. கன்னிராசி புதனுக்கு உச்ச வீடாகவும் இருக்குது. இதனால் சகைஸ்தானாதிபதி புதன் சகைஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ஒரு வகையில் யோகம்தான். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு கிடைக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நன்மையானது கிடைக்கும். எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு காண முடியும். வழக்குகளில் கூட உங்களுக்கு திசை திருப்பம் ஏற்படும். வாய்தாக்கள்லாம் ஓயும். வருமானம் திருப்தியை தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களில் இருந்து கூட அழைப்புகள் வரலாம். அழைப்புகள் வருவதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும். அப்புறம் இதே கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 17ஆம் தேதி துலா ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு வர்றது சுகங்களும் சந்தோஷங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் இந்த கிரகணத்திற்கு பிறகு கூடும். உடன்பிறப்புகள் உறுதுணையோடு இருந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. கடன் சுமை தீர்ப்ப புதிய வழி பிறக்கும். கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இதே கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 28ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் வராரு. ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் புதன். அவர் சுகஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான். விரையாதிபதி 4 சஞ்சரிக்கும் பொழுது சுபவிரயங்கள் அதிகரிக்கும். கல்யாண முயற்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் செலவிடுவது உங்களுக்கு அமையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வீட்டுக்காக பழுது பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். பாசமிக்கவர்களுடைய நேசத்தால் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். தாயுடைய உடல் சீராகும். இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவான பலன் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு பொன்னான நேரமாக அமையும். அப்புறம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பணி நீடிப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் முழுசாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைஞர்கள் உங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். சந்தர்ப்பங்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்வது கலைஞர்கள் உங்களுக்கு புத்திசாலித்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவ மாணவியர்களாக இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெற முழு முயற்சி தேவை. பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதோடு பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். அதனால் பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்க பாருங்கள். இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கடகராசிக்காரங்க பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் இந்த கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.